நெகட்டிவ் கேரக்டர்ஸும் ரொம்ப ஒரு அவர்ஷன் உண்டாக்கக்கூடிய கேரக்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். இப்போ கூட தான் நான் வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கேன், ஒரு ஜாதி வெறி பிடித்த வில்லனாக நடிச்சிருக்கேன். நடிகராக இல்லை, மனுஷனாகவே நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கிறேன். நடிகராக என்னத்த அவமானத்தை சந்திக்கிறது? எவ்வளவோ போய் பார்க்கும்போது யோ போயா ஏன்னா பெருசாக புதுசாக ஏதோ மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து நடிக்கிறதுக்கு. இப்போ தனியாக போயிட்டு நின்று யாருக்கும் தெரியாமல், இல்லை காருக்குள்ளே ஏறி கண்ணாடி ஏற்றிக்கிட்டு நீங்கள் என் பக்கத்துக்கு சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை திட்டிட்டேன்னு வச்சுங்களேன். கறந்த பால் மடி புகாது, கடைந்த வெண்ணெய் மோர் புகாது, உடைந்த சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூவும் முதிர்ந்த காயம் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. கலைஞரப்பாவன்னு சொன்னாங்க இல்லையா, கண்டினியூஸாக அந்த பையனை பயன்படுத்திக்கன்னு. அதுலேருந்து என் லைஃப் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே. சார் வணக்கம். சார் வணக்கம். தினகரன் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களுடைய தேசிய விருதுக்காக தினகரன் டிஜிட்டல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது நடிக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சா, இல்லை எதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க? இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு நடிப்பில் ஆர்வம் இருந்தது. அது எப்படின்னு தெரில, அது ஆர்வம் இயற்கையாகவே இருந்தது. சின்ன வயசுல இருந்தே நான் வந்து படங்கள் பார்க்குறது ரொம்ப, எங்கள் ஊர்லெல்லாம் அப்போது 2 தியேட்டர் தான் இருந்தது. அதில் என்ன வருதோ அதை தான் பார்க்க முடியும். அதுவும் வந்து தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க வீட்டில். எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் பாட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க படத்துக்கு. போய் படம் பார்த்து அப்படியே நமக்கு கொஞ்சம் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஒரு நகைச்சுவை நடிகராக எப்போ ஸ்டார்ட், நமக்கு ஒரு நகைச்சுவை வரும், நம்மளை பார்த்து சிரிக்க வைக்க முடியும் ஒருத்தரை அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல சார், அது எப்போத்துலேருந்து உருவாச்சு? அது மாயவி மாரிச்சன்லேயே உருவாச்சு. இல்லை, மாயவி மாரிச்சன், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அதில் எல்லாமே இப்போ சிவாஜி அப்பாவே அதை பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க, கூட இருந்த ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த பையன் ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறான், நல்லா பெரிய அளவு வருவான் பாரு அப்படின்னு அப்பா சொன்னாங்க அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார், அப்பா காலமானதற்கு பிறகு. நீங்கள் நடித்த காட்சிகளை பார்த்ததுக்கப்புறமா இதை இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றிருக்கலாமோ, இதை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அந்த எண்ணம் எனக்கு வந்து எல்லாரும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு வந்து நான் பிரமாதமாக பண்ணிட்டேன்ற எண்ணம் இன்றைக்கி வரைக்கும் இல்லை, என்றைக்குமே அது வரவே வராது. அது யாருக்குமே அது வந்து சீக்கிரமாக அது இல்லை. அதாவது அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது போகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னாக்க அதுக்கு மேலே நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணணும் அப்படின்றது வராது. அது கடைசி வரைக்கும் எங்கள் சிவாஜி அப்பாவுக்கும் இல்லை, எங்கள் கமல் அண்ணாவுக்கும் இன்னும் பண்ணணுன்ற எண்ணத்தில் தானே இருந்தாங்க. ஒரு நடிகராக நீங்கள் சந்தித்த ஒரு அவமானம் அப்படின்னா என்னவாக இருக்கும் சார்? நடிகராக இல்லை, மனுஷனாகவே நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கிறேன். நடிகராக என்னத்த அவமானத்தை சந்திக்கிறது? எவ்வளவோ போய் பார்க்கும்போது யோ போயா ஏன்னா பெருசாக புதுசாக ஏதோ மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து நடிக்கிறதுக்கு போய் வேலைகளை பார்த்து பிழைக்கிறதுக்கு வழி பாருன்னு சொன்னவர்களே, அதில் நிறைய பேர் இறந்து விட்டார்கள், நிறைய பேர் இருக்காங்க. அந்த இறந்தவர்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, வந்து நீங்கள் என் படத்துக்கு வந்து நடிச்சிங்கன்னா என் படத்துக்கே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன். என்னை உதாசீனப்படுத்தியவர்கள், என்னை அவமானப்படுத்தியவர்கள், என்னை வந்து காம்பவுண்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே எப்போ வரீங்க நீங்கள், நாங்கள் ப்ரொடியூசர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து அவங்க துரத்துனதுனால நான் தாழ்ந்தும் போகவில்லை, இப்போ வந்து கூப்பிட்றதுனால நான் வந்து பெருசாகவும் ஆயிடலை. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே, அவங்க சொன்னாங்கன்னா அது அந்த நேரத்தில் நம்ம அதை கேட்கணும்னு இருந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்ற மாதிரி தான் அது. ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னலாம் சார்? இல்லை, அது என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன்னாக்க யார் எந்தெந்த டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்றதை நான் சொல்லி காமிச்சேன்னாக்க அவங்களுடைய மனம் வருத்தப்படும். எனக்கு அவங்க சொல்கிற கேரக்டரில் ஒப்புதல் இல்லைன்னாக்க, இல்லை சார் அந்த கேரக்டருக்கு நான் சூட்டபிள் இல்லை சார்
அப்போ வேறு யாரையாவது சொல்லுங்கள். வேறு யாரையாவது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்படி பொலைட்டாக மறுத்துடுறது. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நடிக்கிறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. நெகட்டிவ் கேரக்டர்ஸும் ரொம்ப ஒரு அவர்ஷன் உண்டாக்கக்கூடிய கேரக்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். இப்போ கூட தான் நான் வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கேன். ஒரு ஜாதி வெறி பிடித்த வில்லனாக நடிச்சிருக்கிறேன் நான். எனக்கு இந்த ஜாதி, மதம், இனம், மொழி இதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது. எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எங்கே வேணாலும் நீங்கள் என்னை பார்க்கலாம். நான் வந்து எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நான் வந்து இதில் உட்கார்றது கிடையாது. காரில் கூட நான் கண்ணாடி இறக்கி விட்டு உட்காந்துட்டு போவேன். எங்கே வேணாலும் இறங்கி நின்று டீ சாப்பிடுவேன். எந்த ஹோட்டல் வேணாலும் தட்டு வண்டி கடையிலலாம் போய் நான் சாப்பிடுவேன். உண்மையிலேயே அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. ஒளிந்து கொள்வதும் கிடையாது. எல்லாரும் மக்களோட மக்களாக நான் நடிச்சிட்டு போகிறேன். உங்கள் லைஃப் ஸ்டைலை ஒரு படமாக எடுத்தால் அதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னா அது என்ன? கிறுக்கன்னு வைக்கலாம். ஏன் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதை நான் ரசிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டைல் வந்து எனக்கு அதாவது ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், நீ வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகிட்ட, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன். நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன், இல்லை பெரிய நடிகரெல்லாம் ஆகிட்டேன்லாம் சொல்லாது. அதில் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. நீ வந்து ஒரு இது காமிக்க மாட்டேற, பந்தா காமிக்க மாட்டேன். எனக்கு தெரியலடா, நான் என்னடா பண்ணுறது? அது எதுக்குடா போய் பந்தாவை போய் காமிச்சிக்கிட்டு? அதெல்லாம் வேணாம், நம்ம பாட்டுக்கு இயல்பாக இருந்துட்டு போகும். இயல்பாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு. ரொம்ப காலமாக அந்த நேஷ்னல் அவார்டுக்கு வந்து உங்களுக்கு எப்போவோ கிடைக்கணும் அப்படி நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டுகிட்டே இருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட், நேஷ்னல் அவார்டு தராங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து எப்படி இருந்துச்சு? கிராண்ட்ஃபாதர்னு ஒரு படம் இங்கே நம்ம அகரம் தென் அப்படின்ற இடத்துல வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட எனக்கு தெரியாது. ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே நான் எடுத்தாலும் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் இருந்தேன் பேசினாங்க. அந்த மாதிரி சார் பார்க்கிங் படத்துக்கு 2 அவார்டு கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்களுடைய ஃபீலிங் என்ன சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறந்த திரைக்கதை, சிறந்த படம் அப்படின்னு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நானும் அந்த படத்தில் பங்கெடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்குள்ளேயே செகண்ட் லைன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அது சரின்ட்டு இது இவங்கள்ட்ட பேசி முடிச்சு கட்டானோன்னா அந்த லைன் எடுத்து அதை பேச ஆரம்பித்தேன்னு, சார் பார்க்கிங் படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி சிறந்த திரைக்கதை, சிறந்த படம் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த படத்தில் நானும் பங்கெடுத்திருக்கேங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார் 3 அவார்டு கிடச்சிருக்கு சார். அப்படியா பண்ணேன்? ஆமாம் சார், சிறந்த இது சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? வேறு எப்படி சொல்லணும்? யாகுன்னு கத்துறதுக்கெல்லாம் எனக்கு வயசு இல்லை. கிடச்சிருக்கு, மகிழ்ச்சி, ரைட், அவ்வளோதான். நாங்கள் அதுக்குள்ளே இன்னொரு லைன் வந்தது. வந்தோடனே என் ஒய்ஃபு எடுத்து, கண்ணா நாங்கள் இருக்கேன், ஏன் அழுகுற? இன்னும் ஒன்றும் ஆகலை, சொல்லு. ஐயோ சும்மா இருங்க அப்படின்னு. என்ன இப்போ நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அதானே? ரைட்டு, ஓகே, ஹாப்பி, அவ்வளோதான். அன்றைக்கி ஈவினிங் எங்கள் சம்மந்தி ஐயா வந்தார், சம்மந்தி அம்மா வந்தாங்க, மாப்பிள்ளை வந்தாங்க, பொண்ணு வந்தாங்க. எல்லோரும் வந்து வீட்டில் கேக்கெல்லாம் வெட்டினாங்க. அவர்கள் மகிழ்ச்சி அது. ஓகே, ரைட். பட் என்கிட்ட வந்து அங்கே கேட்டாங்க, நீங்கள் இந்த விருது கிடைச்சதில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு, வருத்தமும் உண்டு. என்ன சொல்கிறீங்க? என்னங்க கிடைச்சது, எனக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தம். எங்கள் சிவாஜி அப்பாவுக்கு கொடுக்கலையே. அவருக்கு கொடுத்துருந்தால் இந்த விருதிற்கு பெயர். இப்போ நீங்கள் இது யாருக்கு நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க? ஆனால் நேராக கொண்டு போய் எங்கள் சிவாஜி அப்பா காலில் வைப்பேன். அது மாதிரி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டு ஃபோட்டோவில் வச்சுட்டு விஜயகாந்த் அண்ணன் நினைவிடத்துக்கு போய் அங்கே வச்சுட்டு அப்படிதான். உங்ககிட்ட அந்த விருது வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்த இந்த கால் வந்து எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸான கால் அப்படின்னா எந்த காலை நீங்கள் சொல்லுவீங்க? சார், ஒரு காலுமே எனக்கு ப்ரிஷியஸான கால் தான். யாராவது ஒருத்தர் தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு இயக்குனர் பாலா பேசினார், வசந்த பாலன் சார் பேசினார், பேரரசு பேசினார், எங்கள் ஐயா ராதாமோகன் ஐயா பேசினார், நிறைய பேர் பேசினாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும். இப்போ நீங்கள் கூட வந்தோடனே தேசிய விருது கிடைச்சதுக்கு ரொம்ப பாராட்டுக்கிறதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ரைட், ஓகே, மகிழ்ச்சி, அவ்வளோதான். ஒரு காலம்
ஒரு பெரிய கோடீஸ்வரர் சொன்னாலும் அதே தான். ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதன் வந்து உங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு சார், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாலும் அது எனக்கு எல்லாமே ஈக்குவல் தான். ஒரு நடிகருக்கு விருதுகள் எவ்வளவு முக்கியத்துவம்? அது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தானே சார். விருதுகள் கிடைச்சிருக்கிறது வந்து நீங்கள் நல்லா நடித்ததுக்காக கிடைச்சிது அப்படிங்கிறத என்றதை விட, இந்த விருது கிடைச்சிருக்கு நம்ம வந்து இன்னும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே தக்க வச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இன்னும் நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதா நம்ம நினச்சிக்கிட்டோம்னாக்க இன்னும் நல்லா நடிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள், இந்த சினிமா வாழ்க்கையில் இந்த 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 காலகட்டம் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி காலகட்டம் நிறைய இருக்குது சார். அந்த மாதிரி நான் நடிகன் ஆனது அது ஒரு இது. எனக்கு இயக்குனர்கள் வாய்ப்பு கொடுத்தது, கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்க போகிறது எல்லாமே மறக்க முடியாத தருணங்கள் தான். அதே மாதிரி தம்பி ஏஎல் விஜய் அவர்கள் படத்திற்காக ஸ்காட்லாண்ட் போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு திரும்பி வந்தோம். வந்த உடனே என்னுடைய மகள் வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி என்னுடைய மகன் 96ல் நடித்து அந்த படத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைத்தது ஒரு மறக்க முடியாத தருணம், மகிழ்ச்சியான தருணம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய தருணங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இந்த டேட்டு நான் ரொம்ப நாள் கழித்து அழுத டேட்டு அப்படின்னா அது என்ன ஒரு சம்பவமாக இருக்கும்? எது கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் அது என்னவா இருக்கும்? அது வந்து எங்கள் சிவாஜி அப்பா இறந்தது. அப்போது நான் இங்கே தான் இருந்தேன். எங்கள் கலைஞரப்பா இறந்தப்போ நான் வந்து இதில் இருந்தேன், கும்பகோணத்தில் இருந்தேன், அங்கே ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த மாதிரி நிறைய தருணங்கள் சார், நிறைய இழப்புகள். இந்த மாதிரி என் கூட இருந்தவர்கள் சமீபத்தில் வந்து மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கி என் கூடவே இருந்த ஒரு பையன் ஏழுமலைன்னு, விடிய காலத்தால் 4:45 மணிக்கு நான் அவனை வீட்டில் இறக்கி விட்டு போகிறேன், 7:15 மணிக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டான். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து 8 தோட்டாக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தம்பி இறந்து போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய விஷயங்கள். ரைட், அதுக்காக என்ன பண்ண முடியும்? உங்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமான உறவு இருக்குல்ல சார், அது எந்த மாதிரி? விஜயகாந்த் அண்ணன் வந்து அவர் அமரர் ஆனப்போ வந்து நாங்கள் வந்து சூதுக்கவும் 2 அந்த படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ராதா ரவி அண்ணன், எங்கள் மாமா வாகை சந்திரசேகர், நான் எல்லோரும். அப்போது டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்தோம், நானும் வாகை சந்திரசேகரும். அப்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இது மாதிரி விஜயகாந்த் சார் தவறிட்டாராங்க. நாங்கள் அப்படியே வச்சுட்டோம், யாருமே சாப்பிடல. அவருக்கும் எனக்குமான பழக்கம் என்னென்னாக்க, என்ன பாஸ்கர் அப்படின்னு ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார். வீட்டுக்கு போகணுன்னு சாப்பிட்டேம்பார், இல்லைண்ணா நான் சாப்பிடப்போ முதல்ல அப்புறம் பேசலாம்பார். அந்த மாதிரி என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்த்தவர் அவர். போயிட்டார். ரொம்ப நல்ல ஒரு என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அன்பு கொண்டவர், தவறிட்டார். ரைட். நீங்கள் செஞ்ச தவறுலேருந்தே நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம்னா அது என்னவா இருக்கும்? நான் செய்த தவறில் அது கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நான் செஞ்ச தவறு இல்லை. சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மெட்டிவலியெலாம் பண்ணார் இல்லையா திருமுருகன், அவரும் சக்திவேல் சாரும் ஃப்ரெண்டு. அன்றைக்கி வந்து திருமுருகன் சார் வந்து அவருக்கு ஷூட்டிங் இல்லைன்ட்டார். அப்போ அந்த டேட்டை நான் பயன்படுத்திக்கிறேன், சக்திவேல் சார் வாங்கி சின்ன பாப்பாவுக்கு வாங்கிட்டாங்க. இவங்களோட தான் ஆனந்த பவன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே போனோடனே இவங்க அன்றைக்கி டேட்டில் மறுபடியும் ஷூட்டிங் வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோனாக அடிக்கிறாங்க இவங்க, கணபதினு அப்பச்சின்னு கூப்பிடுவோம் அவரை. அவருக்கு அடித்த உடனே இந்த மாதிரி சாயங்காலம் ஷூட்டிங் வச்சுட்டான். இங்கே தொடங்கினதே மத்தியானம் தான். எனக்கு டென்ஷன் இப்படி வச்சுட்டு என் மேலே தப்பு கிடையாது, அவங்க 2 பேர் தானே. நான் அதிலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதுவரை நான் எப்போவுமே வந்து ஒரு நாளில் 2 இடத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி இங்கே இன்டர்வியூ வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டேன், டப்பிங்கும் ஒத்துக்க மாட்டேன். இங்கே முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போயிடுவேன்.
ஏன்னா எனக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது. அதிலேருந்து தான் யார் பிடிவாதமாக கூப்பிட்டாலும் 2 இடத்துக்கு போகிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடியே போக மாட்டேன்னா, இப்போவும் அப்படி தான். ஒரு 10 நாள் டேட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு படத்துக்கு, டோட்டலாக 10 நாள் எடுத்துக்க. ஏன்னா அந்த கேரக்டர்லேயே இருக்கலாம். ஒன்று, அந்த பாடி லாங்குவேஜை மாறாமல் இருக்கும். காலையில் ஒரு இடத்துக்கு, மத்தியானம் ஒரு இடத்துக்கு போனோம்னாக்க இங்கே இருக்கிற ஆக்ஷன் ஏதாவது அங்கே வந்துடும். அதனால் 2 இடத்துக்கு கொடுக்குறதே கிடையாது. இது நான் கற்றுக்கொண்ட பாடம். எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம்னு போக வேண்டாம். நான் போகிறதில்ல. அந்த நடிகர்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ ஒரு 3 காட்சிக்கெலாம் வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் நடிச்சிட்டே இருப்பீங்க, சடனாக உங்களோட மிங்கிள் ஆகிற அந்த தருணம் இருக்குல்ல, அது அவ்வளோ எளிதான காரியமும் இல்லை. அந்த மாதிரியான நடிகர்களை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன சார்? இல்லை, சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான். அவங்க 3 இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய கட்டாயம். இப்போ சீரியல் நடிக்கிறாங்க, 2 சீரியல் நடிக்கிறாங்கன்னா இதுக்கும் பண்ணி ஆகணும் அதுக்கும் பண்ணி ஆகணும்னா போய் தான் ஆகணும். பட் நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். எனக்கு டென்ஷன் வேண்டாம் சார். நீங்கள் இது கூப்பிட்டீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் 9 to 9 இருக்குது அப்படின்றவேன். 9 to 1லேயே முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி தான். என்ன நான் சொல்லக்கூடியது இதுதான். செட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே செல்லை ஆஃப் பண்ணிட்டுங்க. கான்சன்ட்ரேஷன் மெயினாக தேவை. விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சீன் என்னவோ அந்த மூட்லேயே இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இளைஞர்களுக்கு இப்போ வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது. இப்போது ஒரு 2-3 மாதமாக எனக்கு எனக்கு 2-3 கேரக்டர்ஸ் சொன்னது பிடிக்கல. அதனால் நான் ஒத்துக்கலை. இப்போ அடுத்தது இப்போ இந்த 7ஆம் தேதியிலேருந்து ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கேன். நல்லவேளை வீட்டில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல, ஏன் தாடி வளர்க்குறீங்கன்னு. நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் ரைட்டு ஓகே வச்சுருக்கு. நல்லா தான் சார் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்தது இந்த படம் முடிஞ்சு தாடி இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா அது ஷேவ் பண்ணி தானே ஆகணும். அதனால் அப்படியே ரைட்டு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு பயங்கரமாக கோவம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? கோபம் மேக்ஸிமம் நான் இது சத்தம் போட மாட்டேன். ரொம்ப கோபம் பேசாமல் ஒதுங்கி தனியாக போயிடுவேன் நான். ஏன்னா இங்கேருந்து நான் உங்கள்கிட்ட பேசினேன்னாக்கா அது வீணாக ஒரு வாக்குவாதத்துக்கு வழிவகுக்கும். இப்போ தனியாக போயிட்டு நின்று யாருக்கும் தெரியாமல், இல்லை காருக்குள்ளே ஏறி கண்ணாடி ஏற்றிக்கிட்டு நீங்கள் என் பக்கத்துக்கு சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை திட்டிட்டேன்னு வச்சுங்களேன், என்னுடைய கோபமும் சரியாக போகும். உங்கள்கிட்ட நான் மன வருத்தம் எடுத்துக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இது நான் ரஜினி அண்ணாக்கிட்டே சொன்னேன். இது இப்படி ஒரு பழக்கம் இருக்குண்ணா எனக்கு. சூப்பர் பாஸ்கர், நல்ல மேட்ராச்சு அது அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்படின்னேன். தனிமையில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசிப்பீங்கன்னா அது என்ன மாதிரி விஷயம்? சித்தர்களை பற்றி நிறைய யோசிப்பேன் சார். நான் சித்தர்களை பற்றி யோசிப்பேன். அதாவது ஆன்மீகம்னா என்னன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனையோ, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனையோ கிண்டல் பண்ணாமல் மறுத்து பேசாமல் இருந்தால் அதுவே உண்மையான ஆன்மீகம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீ கடவுள் நம்புறியா, நம்பு, நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பலைன்னா நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குது, எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குது. அப்படிங்கிறது தான். இதில் ஒன்றும் கிடையாது. தனிமையில் இருக்கும்பொழுது நான் ரொம்ப ஆன்மீகம் யோசிப்பேன். இந்த செல்ஃபோனில் சித்தர்களுடைய வரலாறுகள், பழைய மன்னர்களுடைய வரலாறுகள், வரலாறு ஜென்ரலாக அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஏதாவது சித்தரோட ஒரு அறிமுகம் இருக்கா? நிறைய சித்தர்கள் நேரில் பார்த்த மாதிரியான அனுபவம் நிறைய பார்த்துருக்கேன் சார். ஏதாவது 1-2 சார்? ஏன் சார், இவர் விசிறி சுவாமிகள் பார்த்துருக்கேன் நான். இதில் திருவண்ணாமலையில் விபூதி சித்தர், அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா லிங்கச்செட்டி தெருவில் ஒரு சித்தர் இருந்தார். ஒரு இங்கே வடமங்கலம்னு ஒரு இடத்துல அடக்கமாக அவர் கூட நான் நின்று பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். கணக்கம்பட்டி சித்தர், அவரை பார்த்துருக்கேன். அப்புறமா பழனியில் இருந்தார் ஒரு சித்தர், அவரை பார்த்துருக்கேன். நிறைய சித்தர்களை பார்த்துருக்கேன் சார். இந்த சித்தர்கள் நம்மக்கிட்ட அதிகமாக உரையாட மாட்டாங்க. அவங்க பேசின ஒரு விஷயம், இந்த ஒரு வார்த்தை என்னை சிமுலேட் பண்ணிடுச்சு. அது நான் அது நிறைய பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். நான் வடபழனியில் ஒரு சித்தர் இருந்தார். அவர் நான் சித்தர் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கல. அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். ஒரு மாடியில் ஒரு ரூமில் இருந்தார். நான் போவேன், இந்த மாதிரி பார்ப்பேன், உட்காருங்க அப்படி மாதிரி உட்காருவேன். டீ சாப்பிடுவோமா அப்படிங்கிறது தான் சாப்பிட்லாம். யாராவது ஒரு பையனை விட்டு டீ வாங்கிட்டு சொல்லுவார். ரைட்டு ஓகே. ஒரு நாள்
அவர் நான் அங்கே உட்காந்துருக்கேன், அவர் இப்படி உட்காந்துருக்கிறாரு, 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு இந்த அரணைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அரணைன்னு ஒரு பாம்பரணை அப்படி கலராக இருக்கும். ஆமாம், அது அங்கேருந்து வந்தது. இவர்கிட்ட வந்து இப்படி வந்து இங்கே வந்து நின்றுது, இப்படியே அவரை பார்த்தது, அப்புறம் இப்படி திரும்பி என்ன பார்த்தது. 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவரை பார்த்தது. சரி புறப்படு அப்படின்னாரு, போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய சித்தர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருப்பேன். அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து எனக்கு ஃபோன் வந்தது. செல்ஃபோன் அப்போயே வந்துடுச்சு. நான் சொல்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சார் இது மாதிரி நான் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சீன் ஷூட் பண்ணேன் சார், நாளைக்கு உங்கள் டேட்டு, நாளைக்கு நான் இல்லை அப்படின்னேன். சரி அப்படின்னோன்னு, ரைட் சார் நீங்கள் பாருங்கள் சார், நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெளியில் இருக்கேன்னு வச்சுட்டேன். இவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தவர், என்ன இது அப்படின்னாரு. இல்லை குரு, சாமி மீன்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை குரு, இது மாதிரி ஒரு கம்பெனி டேட் கேட்டாங்க, அதான் நாளைக்கு நான் இல்லைன்னு சொன்னேன். நாளைக்கு உன் டேட் இல்லையா, இல்லை நாளைக்கு நீயே இல்லையா அப்படின்னாரு. ஆஹா, இந்த வார்த்தை பிரயோகத்தில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் யாராவது கேட்டாங்கன்னா, சார் நாளைக்கு உங்கள் டேட் வேணும், நாளைக்கு நான் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்னும் ஒரு நாள் சொல்லுங்கள் வர்றேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு சார்? அதுலேருந்து உங்கள் லைஃப் சேஞ்ச்? ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. இதுலேருந்து என் லைஃப் சேஞ்ச் இவ்வளோ மாறிச்சு அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை சார். அந்த ஒரு இதில் என்னத்தை பெருசாக சேஞ்ச் ஆகிட போகுது. சரி, அதை நான் பேசியாச்சே, நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன்னு, பேசாமல் இருந்துட்டேன், எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா? அதெல்லாம் கிடையாது. அவர் சொன்னது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவாக பேசு அப்படின்றத அப்படி ஒரு வார்த்தையில் அவர் உணர்த்தினார். ரைட்டு, ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக லைஃப் உடனே மாறிடுச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போ கலைஞரப்பாவன்னு சொன்னாங்க இல்லையா, கண்டினியூஸாக அந்த பையனை பயன்படுத்திக்கன்னு, அதுலேருந்து என் லைஃப் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே. கண்டினியூஸாக த்ரூ அவுட்டாக நான் வந்து எனக்கு அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் இது கிடைச்சது. அந்த மாதிரி ஆன்மீகத்தை தேடி அடிக்கடி போகிற இடம், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு பயங்கர பேரமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு இடம்? இல்லை, அப்படி இல்லை. நான் எல்லா இடத்துக்கும் போவேன். நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேன், இல்லை காட்டு செல்லியம்மன் கோயில், அந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போவேன், ராமானுஜர் கோயிலுக்கு போவேன், எங்கே வேணாலும் போவேன். உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு வந்து அதிக இடத்துல பேசப்பட்டுச்சு. உங்களுடைய உச்சரிப்பு, அந்த முடிக்கிற இடம், அடிதான் காரணம், வேற என்ன. உட்காந்து பேப்பர் படுறா அப்படி மாதிரி எங்கள் அப்பா ஊரில் உட்காந்து பேப்பர் படிப்பேன். படிக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு வந்துன்னா பளீர்னு கழுத்தில் விழும். இப்போவும் அப்பா அடிக்கப்படுறாரோன்ற பயத்தில் தான் வந்து தமிழ் ஒழுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த சித்தர்கள் பாடல் வந்து நம்ம ஆள் மனசில் ரொம்ப நீங்காத இடமா இருக்கும்ல, அந்த மாதிரியான? இல்லை, எனக்கு வந்து பார்க்க போனாக்க வந்து சிவவாக்கிய சித்தர், பட்டினத்தார், பாம்பாட்டி சித்தர், இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை. அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கறந்த பால் மடி புகாது, கடைந்த வெண்ணெய் மோர் புகாது, உடைந்த சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூவும் முதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சித்தர்களுடைய சிவவாக்கிய சித்தருடைய பாடல் இது. அதே மாதிரி பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டோடி ஆடி முடிந்த பின் செத்து கிடக்கும் பிணத்தருகே இனிச்சாம் பிணங்கள் நின்று கத்தும் கணக்கென்ன கான் கைலாயபுரி களத்தியன்னு கேட்டார் பட்டணத்தார். அந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து படங்களில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கம் விட்டுருக்குதோன்னு சிவவாக்கியர் கேட்டார். நம்பராடா போட்டிருக்கோம் உடம்புல, நீ ஜாதி ஜாதின்னு பேசுகிறியே அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம படித்து மனசில் வச்சுக்கிட்டோம்னாக்க, அது நான் வந்து இந்த மதிமாறன் ஒரு படத்தில் கூட நான் அதை பயன்படுத்தினேன். அது ஒரு சீனில் அந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி வந்து குட்டி தேவதைன்னு ஒரு படம் வேலூரில் ஷூட்டிங், ஐயா அலெக்சாண்டர்னு அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்போ அது திடீர்னு அவங்க வந்து ஐயா வந்து இந்த சீன் ஒன்று நல்ல பாட்டு ஒன்று எழுதி வச்சுருந்தேன் சார், அது இந்த பசங்க எங்கே போட்டானுங்கன்னு தெரியல அந்த கரெக்ஷன் பண்ண பேப்பரை. என்னது ஐயா, என்னது, என்ன ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குங்கன்னு.
இல்லை அந்த சாங் ஒரு பழைய பாட்டு, ஒரு நல்ல பாட்டு, அதை எடுத்து வச்சுருந்தா எங்கன்னு தெரியல, அது போட்டாங்க. அது இன்றைக்கி அந்த சீன் எடுக்க முடியாது, நான் மறுபடியும் அது எங்கே போட்டிருக்கானுங்கன்னு தேடி எடுத்துட்டு என்ன இப்போ இந்த இதில் வந்து வருதா, அந்த சீனில் வருதா அந்த பாட்டு, நாம இந்த இடத்துல அது வந்து வரணும், என்ன எதை பற்றி அப்படின்னு. இல்லை அது வந்து ஒரு அம்பு விடலாம், ஒரு பாறை உடையும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அது வரும். அப்படியா, சரி சரி, ஒரு காஃபி வாங்கிட்டு வைப்பான்னு பையன்கிட்ட. என்ன சார் நான் டென்ஷனாக இருக்கேன், நீங்கள் காஃபி குடிச்சிட்டீங்க. எடுக்கலாம் சார், என்ன சார். இல்லை என்ன அந்த சாங்கு வந்து எல்லாமே எடுக்க முடியாது. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பற்றுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும், இதானே என்ன சார் இது எப்போ படிச்சிங்கன்னா 3ஆவதுல படித்தேன் இது, அது இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னு. அதே மாதிரி வாங்கும் கவலத்தொரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயரோ அங்கது கொண்டு ஒரு கோடி உரும்பு எறும்பு உயுமால் ஆறும் கிளையோட இன்றுன்னு அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது சார் தமிழில். இன்னும் படிக்கணும் நிறைய படிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், நமக்கு நினைவு தப்பு முறை படிக்கலாம். அவ்வளவு நூல்கள் இருக்குது தமிழில், எல்லா மொழியிலையும் இருக்கும். நமக்கு இந்த மொழி பாண்டித்யம்னு சொல்ல முடியாது, இதில் நம்ம ஒரு மாணாக்கனாக இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இது இன்னும் படிக்கணும், அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு. ஒரு நோ என்ற வேர்டு இது வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சு, இந்த இடத்துல நான் இந்த நோ சொன்னனால தான் என் வாழ்க்கையை மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியோ கிடையவே கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நோன்றதே கிடையாது நம்மக்கிட்ட, எல்லாமே எஸ் தான் எப்போவுமே. சரி, நான் தான் சொல்கிறேனே, எனக்கு அது ஒத்து வராத கேரக்டர்னா கூட அதை வந்து ப்ளசண்ட்டாக வேண்டாம் அப்படின்னு பவ்யமாக மறுத்துருவேன். அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், பல விஷயங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று அந்த கேரக்டர் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை தேதிகள் ஒத்து வராமல் இருக்கலாம், இல்லை பேமெண்ட்டு சரியாக வராமல் இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்லையா பல பேர், அந்த மாதிரியாக ஒரு கம்பெனியாக இருக்கலாம். பல விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா அந்த படத்தை வந்து வேண்டாம் என்பதற்கு. அது எல்லாத்தையும் கூட ரொம்ப பொலைட்டாக நான் வந்து வேறு கம்பெனிக்கு தேதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி மறுத்துறது நோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறதே கிடையாது யாரையும். நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க, இந்த இரட்டை அர்த்த வார்த்தைகள், இந்த ஆபாச வார்த்தைகள், இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இது வந்து அந்த கதைக்கு தேவைப்படுதா இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வேண்டான்னு சொல்லும்போது அது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இல்லை அப்படி இல்லை. சில இடங்களில் வந்து இப்போ நான் ஒரு படம் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாதி வெறி பிடித்த ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, அதில் கொஞ்சம் இந்த சென்னையில் பயன்படுத்தக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து சொல்லித்தான் ஆகணும் பொழுது அது சொல்லித்தான் ஆகணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த இடத்துல பீப் சவுண்டு போட்டாங்கன்னா ஓகே ரைட் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற யங் நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான் அது என்னவாக இருக்கும்? அதுதான் நான் சொல்லேன், செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்கன்னு செட்டுக்குள்ளே வரும்போதே டைரக்டர் பேசும்பொழுது அவர் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அதை நீங்கள் இந்த இடத்துல இந்த டவுட்டுன்றதை வச்சுக்கிட்டு அவர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா கேளுங்க. ஏன்னா நடுப்புறே நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அவருடைய கதை சொல்கிற அந்த ஃப்ளோ கட் ஆகும். கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. முடிஞ்ச உங்கள் ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து நான் எத்தனை மணிக்கு வந்தோடனே நான் எத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்னு அவசரம் முடித்த மாதிரி கேட்காதீங்க. அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய வந்து ஒரு சிறு குழந்தைகளுக்கு சிறு வயது குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். உங்கள் நேரத்தை வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.